வணக்கம். இன்னைக்கு நாம பேச போற விஷயத்த கேட்டா ஏதோ ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்தோட கதை மாதிரி தான் தோணும். ஆமா, நிச்சயமா. ஆனா இது எதுவுமே கற்பனை இல்ல. நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்ச ஆதாரங்களின்படி இது எல்லாமே அக்டோபர் 2025ல, அதாவது போன சில வாரங்கள்ல நடந்த நிஜமான கண்டுபிடிப்புகள். நிஜமான செயல்பாட்டுக்கு வந்த கண்டுபிடிப்புகள். யோசிச்சு பாருங்க. கனடால ஒரு லேப்ல நம்ம தலைமுடியை விட மெலிசான ஒரு இழை அதோட எடையை விட 2000 மடங்கு அதிகமான எடையை தூக்குது. 2000 மடங்கு. அதே சமயம் சீனால உங்க ஸ்மார்ட் போனை விட விலை கம்மியான ஒரு ஹியூமனாய்டு ரோபோ, அதாவது நம்மள மாதிரியே இருக்கிற ஒரு ரோபோ, ரொம்ப இயல்பா கண்ணை சிமிட்டுது. இந்த லேபுக்கு வெளியே இது பெருசா யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது ரோபோட்டிக்ஸ் உலகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்துட்டு இருக்குன்னு புரியுது. வாங்க, இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கலாம். ஆமா, இதுல நாம முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இதெல்லாம் தனித்தனி விஷயமா நடக்கல. இது ஒரு பெரிய சங்கமம். பல வருஷங்களா விஞ்ஞானிகள் 3 அலகு துறைகள்ல போராடிட்டு இருந்தாங்க. பொருள் அறிவியல், அதாவது மெட்டீரியல் சயின்ஸ், சரி, செயற்கை நுண்ணறிவு, AI, அப்புறம் உற்பத்தி தொழில்நுட்பம். இப்ப என்ன நடந்திருக்குன்னா, இந்த 3 துறைகளும் ஒரே நேரத்துல ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு. ஓஹோ, எல்லாம் ஒன்னா சேருது. ஆமா, இந்த ஆதாரங்கள் காட்டுறது என்னன்னா, இந்த சங்கமம் தான் நாம இதுக்கு முன்னாடி பாத்திராத ஒரு புது ரோபோ புரட்சிக்கு வழிவகுக்குது. முதல்ல அந்த நம்பவே முடியாத செயற்கை தசை பத்தி பேசுவோமே. கனடாவோட வாட்டர்லூ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு இழை அதோட எடையை விட 2000 மடங்கு அதிகமா தூக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, அப்போ எனக்கு அந்த மாதிரி தசைகள் இருந்தா ஒரு லாரி நிறைய லோடு ஏத்துன செமிட்ரக்கையே நான் பெஞ்ச் பிரஸ் பண்ண முடியுமா? நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. அதுதான். அதுவும் இது கடினமான மோட்டார் மாதிரி இல்ல, வளைஞ்சு நெளிஞ்சு நீட்டக்கூடிய ஒரு மென்மையான பொருள். அது எப்படி சாத்தியம்? வலிமையா இருந்தா நிகழ்வித்தன்மை இருக்காதே. இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் தான் இன்னும் சுவாரஸ்யமானது. இதுக்கு காரணம் திரவ படிகங்களை, அதாவது லிக்விட் கிறிஸ்டல்ஸ எலாஸ்டோமர்கள் கூட கலந்ததுதான். ஓகே. ஆராய்ச்சியாளர்களே இதை ரொம்ப அழகா விளக்குறாங்க. எப்படின்னா, குக்கி மாவுல இருக்கிற சாக்லேட் சிப்ஸ் மாதிரின்னு சொல்றாங்க. சாக்லேட் சிப்ஸா? ஆமா, அந்த சாக்லேட் சிப்ஸ் மாதிரி இருக்கிற திரவ படிகங்கள் தான் வலிமையை கொடுக்குது. அதை சுத்தி இருக்கிற மாவு மாதிரி இருக்கிற ரப்பர் பொருள் நெகிழ்வுத்தன்மையை கொடுக்குது. இதனால வலிமைக்காக நாம நெகிழ்வுத்தன்மையை இழக்க தேவையில்லை, ரெண்டுமே ஒரே நேரத்துல கிடைக்குது. அப்போ அடுத்த கட்டமா இந்த மேம்பட்ட பொருட்களை 3D பிரிண்டிங்குக்கு மையா பயன்படுத்த போறாங்களாமே. ஆமா, அதுதான் இதுல அடுத்த பெரிய விஷயம். ஏவிக்கு ஏத்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக தனிப்பயனாக்கப்பட்ட ரோபோ தசைகளை சில மணி நேரத்துல பிரிண்ட் பண்ணிடலாம். அப்படியா? நிஜமாவா? அப்போ நமக்கு வேணுங்கிற மாதிரி ஒரு தசையை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாமா? இது என்ன சினிமா கதை மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட அப்படிதான். ஒரு அறுவை சிகிச்சைக்காக ஒரு குறிப்பிட்ட வடிவத்துல தசை தேவைப்பட்டா அதை அன்னைக்கு காலையிலே அச்சிடலாம். இதுதான் நீங்க ஆரம்பத்துல சொன்ன சங்கமத்துக்கு ஒரு சிறந்த உதாரணம். பொருளறிவியல் முன்னேற்றம் உற்பத்தி தொழில்நுட்பத்தோட நேரடியா இணையுது. சரி, இந்த மாதிரி ஒரு வலிமையான தசை இருந்தா மட்டும் போதாது இல்லையா? அது எதை தூக்கணும்னு பாக்குறதுக்கு ஒரு கண் வேணும். ஆனா பேட்டரி இல்லாத இடத்துல எப்படி ஒரு கண் வேலை செய்யும்? ஆமா, இது இன்னும் விசித்திரமான ஒரு கண்டுபிடிப்பு. ஜார்ஜியாவுல விஞ்ஞானிகள் ஒரு ரோபோ கண்ணை உருவாக்கியிருக்காங்க. அது தானாகவே ஃபோக்கஸ் பண்ணும். அதுல என்ன ஆச்சரியம்? ஆச்சரியம் என்னன்னா, இதுக்கு பேட்டரியோ எலக்ட்ரானிக்ஸோ ஏன் எந்த விதமான வெளியிலிருந்து வர்ற கரண்ட்டும் தேவையில்லை. அது பாக்குற வெளிச்சத்துல இருந்தே தனக்கு தேவையான சக்தியை எடுத்துக்குது. ஒரு நிமிஷம், கரண்டே இல்லாம ஒரு கண்ணு எப்படி வேலை செய்ய முடியும்? அது ரொம்ப எளிமையான ஒரு தத்துவம் தான். ஒரு ஹைட்ரோஜெல் லென்ஸுக்குள்ள சின்ன சின்ன கிராஃபின் ஆக்சைடு துகள்களை வச்சிருக்காங்க. வெளிச்சம் அது மேல பட்ட உடனே அந்த துகள்கள் சூடாகி ஹைட்ரோஜெல்ல சுருங்க வைக்குது. ஓஹோ. அப்படி சுருங்கும்போது லென்ஸ் ஃபோக்கஸ் ஆகுது. வெளிச்சம் போனதும் அது பழைய நிலைக்கு திரும்பிடுது. அவ்வளவுதான். அடேங்கப்பா, அதோட துல்லியம் எப்படி இருக்கும்? ஒரு ஆதாரம் சொல்லுது, ஒரு இரும்புங்கால்ல இருக்கிற முடிய கூட அதால பார்க்க முடியும்னு. அதாவது 4 மைக்ரோமீட்டர் அளவுக்கு சின்ன விவரங்களை கூட பார்க்க முடியும். ஆமா, இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, இத மனித கண் மாதிரி இல்லாம நமக்கு இல்லாத பார்வை அமைப்புகள் மாதிரி வடிவமைக்க முடியுமாமே. சரியான பாயிண்ட். பூனையோட செங்குத்தான கண்மணி மாதிரியோ இல்ல கணவாய் மீனோட W வடிவ விழித்திரை மாதிரியோ உருவாக்கலான்னு சொல்றாங்க. ஆமா, அதோட முக்கியத்துவமே அதுதான். எலக்ட்ரானிக்ஸ் வேலை செய்யாத இடங்கள்ல கூட இயங்கக்கூடிய ரோபோக்களை இதனால உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு கடலுக்கு அடியில ரொம்ப அதிகமான வெப்பநிலையில
இல்லனா அணு உலை மாதிரி இடங்கள்ல. கரெக்ட். அதிக கதிர்வீச்சு இருக்கிற இடங்கள்ல கூட இந்த ரோபோக்கள் செயல்பட முடியும். இது ரோபோக்கள் என்ன செய்ய முடியுங்கிறத மட்டும் விரிவாக்கல, அது எங்கெல்லாம் செயல்பட முடியுங்கிறதையும் விரிவாக்குது. சரி, இப்போ நம்ம கிட்ட சூப்பர் ஸ்ட்ராங்கான தசைகள், தானா இயங்குற கண்கள் இருக்கு. ஆனா இதெல்லாம் ஒரு லேப்ல இருந்தா என்ன பிரயோஜனம்? உண்மையான மாற்றத்தை கொண்டு வருது வேலைதானே? நிச்சயமா. இங்க தான் சீனாவில இருந்து வர நியூஸ் தலையை சுத்த வைக்குது. ஒரு ஹியூமனாய்டு ரோபோவோட விலை ஒரு ஸ்மார்ட் போனை விட கம்மியா? நம்பவே முடியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ரோபோக்களோட விலை கிட்டத்தட்ட $80,000 இருந்து $1,50,000 வரைக்கும் இருந்துச்சு. $1,50,000 இருந்து இப்போ ஒரு ஸ்மார்ட் போன் விலைக்கா? ஆமா, இது ஒரு கிளாசிக் தொழில்நுட்ப தத்தெடுப்பு வளைவு. ஆனா என்ன வித்தியாசம்னா இது ரொம்ப ரொம்ப வேகமா நடக்குது. ஆதாரம் சொல்ற கம்ப்யூட்டர் உதாரணத்தை எடுத்துக்கிட்டா, ஆமா, ஒரு ரூம் முழுக்க இருந்த கம்ப்யூட்டர் பல மில்லியன் டாலர் விலையில இருந்துச்சு. அப்புறம் $2,000 ஆபீஸ்க்கும் $500 வீட்டுக்கும் வந்துச்சு. விலை குறைய குறைய பயன்பாடு அதிவேகமா பரவும். சீனா இது மேலதான் ஒரு பெரிய பந்தயம் கட்டுது. ஒரு நிமிஷம், ஸ்மார்ட் போனை விட விலை கம்மினா அதோட தரம் எப்படி இருக்கும்? அது சும்மா பொம்மை மாதிரி இருக்குமா, இல்ல உண்மையிலேயே பிரயோஜனமான வேலை செய்யுமா? நல்ல கேள்வி. ஆரம்பத்துல அதோட திறன்கள் குறைவா இருக்கலாம். ஆனா விஷயம் அது இல்ல. ஒரு தொழில்நுட்பம் மலிவாகும் போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான டெவலப்பர்கள் அதை வாங்கி புதுசு புதுசா முயற்சி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓ, ஒரு ஓபன் சோர்ஸ் இயக்கம் மாதிரி. அதேதான். அப்போ அதோட வளர்ச்சி நம்ம எதிர்பார்க்கறத விட பல மடங்கு வேகமா இருக்கும். இதுதான் முதலீட்டு உலகத்தையும் உலுக்கி எடுத்திருக்கு. ஆமா, ஆர்க் இன்வெஸ்ட் நிறுவனத்தை சேர்ந்த கேத்தி வுட் பத்தி ஆதாரங்கள்ல இருக்கு. அவங்க ஹியூமனாய்டு ரோபோக்களை செயற்கை நுண்ணறிவோட மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்றாங்க. பெரிய வாய்ப்புகள்ல ஒண்ணுன்னு கூட சொல்லல. மிகப்பெரிய வாய்ப்புன்னு சொல்றாங்க. அதுவும் அவங்க வெறும் தொழிற்சாலைகளை பத்தி மட்டும் பேசல, தனிநபர் உற்பத்தி திறன் பெருக்கம் பத்தி பேசுறாங்க. ஆமா, அந்த தனிநபர் உற்பத்தி திறன் பெருக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் விளக்கலாம். அதாவது கம்பெனிக்கு உதவுறது மட்டும் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி. நம்ம ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட வேலைகளை செய்ய ஒரு உதவியாளர் கிடைக்கிற மாதிரி. உங்க வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்குறதுல இருந்து ஒரு விஷயத்தை பத்தி ஆராய்ச்சி செய்ய உதவுறது வரைக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ரோபோ. ஆமா. கேத்தி வுட் என்ன நம்புறாங்கன்னா, இந்த தொழில்நுட்பம் பெரிய கம்பெனிகளை விட சீக்கிரமா நம்மள மாதிரி சாதாரண நுகர்வோரை வந்து சேரும்னு சொல்றாங்க. இது உண்மைதான். அவங்க சொல்றபடி பார்த்தா இந்த நிறுவனங்களோட சந்தை மதிப்பு இப்போ ரொம்ப குறைவா மதிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் 5 வருஷத்துல இது பல மடங்கு அதிகமாகும்னு நம்புறாங்க. எலான் மஸ்க் கூட அதானே சொல்றார். ஆமா, எலான் மஸ்க் கூட டெஸ்லாவோட ஆப்டிமஸ் ரோபோக்கள் ஒரு நாள் டெஸ்லாவோட மொத்த மதிப்புல 80% உருவாக்கும்னு சொல்லியிருக்கார். கார் விக்கிறத விட ரோபோ விக்கிறதான் பெரிய பிசினஸா இருக்கும்னு கணிக்கிறார். சரி, இப்போ நம்ம கிட்ட சூப்பர் வலிமையான உடம்பு கிடைச்சிடுச்சு, விலையும் குறைஞ்சிடுச்சு. ஆனா இதுக்கு ஒரு மூளை வேணுமே. வெறும் உடம்ப வச்சு என்ன பண்ண முடியும்? ஏஐ விஷயத்துல என்ன நடக்குது? அதுதான் விடுபட்டு இருந்த இணைப்பு இல்லையா? பல வருஷங்களா ரோபோக்களோட உடல் திறனுக்கும் அறிவுத்திறனுக்கும் மத்திய ஒரு பெரிய இடைவெளி இருந்துச்சு. ஆமா, ஃபேக்டரியில இருக்கிற ரோபோக்கள் ரொம்ப வலிமையானவை. ஆனா அதுக்கு புத்திசாலித்தனம் கிடையாது. அதே வேலையே திரும்ப திரும்ப செய்ய மட்டும்தான் அதுக்கு தெரியும். சூழல் கொஞ்சம் மாறினா கூட அதால சமாளிக்க முடியாது. இன்னொரு பக்கம் ரொம்ப புத்திசாலியான ஏஐ சாட்பாட்ஸ் இருக்கு, ஆனா அதுக்கு உடல் கிடையாது. இப்போ அந்த இடைவெளி தான் மூடப்பட்டிருக்கு. கூகுள், டீப் மைண்ட் மாதிரி நிறுவனங்கள் வெளியிட்டிருக்கிற புது ஏஐ மாதிரிகள் ரோபோக்களுக்கு இந்த இயற்பியல் உலகத்தை புரிஞ்சுக்கவும் தானா முடிவெடுக்கவும் உதவுது. அப்போ அந்த 3 விஷயங்களும் இணையுது. ஆமா, இப்போ அந்த 3 திருப்பு முனைகளின் சங்கமத்தை நம்ம தெளிவா பார்க்கலாம். 1, பொருட்கள், மென்மையான ஆனா ரொம்ப வலிமையான தசைகள். கரண்ட் இல்லாம இயங்குற கண்கள். 2, செயற்கை நுண்ணறிவு, இயற்பியல்ல புரிஞ்சுக்கிட்டு தானா கத்துக்கிட்டு தன்னைத்தானே மேம்படுத்திக்கிற ஏஐ மூளை. சரி, 3வது 3, உற்பத்தி, 3D பிரிண்டிங் மூலமா நமக்கு தேவையான பாகங்களை வேகமா உருவாக்குறது. அப்புறம் சீனா மாதிரி நாடுகள் இத ரொம்ப கம்மி விலையில லட்சக்கணக்கில் உற்பத்தி செய்யறது. இந்த 3ம் ஒரே நேரத்துல நடக்கிறது தான் இந்த தருணத்தை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததா மாத்துது. இதுக்கு முன்னாடி வந்த தொழில்நுட்ப புரட்சிகள்ல எப்பவுமே ஒரு சமரசம் இருக்கும். ஒரு பொருள் நல்லா இருக்கும், ஆனா விலை அதிகமா இருக்கும். மலிவா இருக்கும், ஆனா தரம் கம்மியா இருக்கும். ஆனா இந்த முறை அப்படி இல்ல. நாம வலிமை, நெகிழ்வுத்தன்மை, புத்திசாலித்தனம், குறைஞ்ச விலைன்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்துல அடையிறோம். அந்த செயற்கை தசையை உருவாக்குன ஆராய்ச்சியாளர் சொல்ற மாதிரி செயல்திறனை தியாகம் செய்யாமலேயே இதை சாதிக்கிறோம். இது டெக்னாலஜி வரலாற்றுல இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு.
ஆனா இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இதனால என்ன ஆகப் போகுது? இதுதான் முக்கியமான கேள்வி. ஆமா, எனக்கும் அதுதான் தோணுது. நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த தொழில்நுட்பத்தோட காலக்கெடு. நாம நினைச்சதை விட ரொம்ப வேகமா சுருங்கிக்கிட்டு இருக்கு. 2020ல நிபுணர்கள் மலிவான ஹியூமனாய்டு ரோபோக்கள் சந்தைக்கு வர 10-15 வருஷம் ஆகும்னு சொன்னாங்க. ஆனா இப்போ அதுங்க சீனால $1000க்கும் கம்மியான விலையில கிடைக்குது. அதேதான். 2022ல மென்மையான ரோபோக்களோட வலிமை பாரம்பரிய ரோபோக்களுக்கு ஈடாகாதுன்னு சொன்னாங்க. அப்போ ஒரு சராசரி ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களுக்கு இதனால என்ன பாதிப்பு வரும்? அவங்க பயப்படணுமா? பயப்பட தேவையில்ல, ஆனா தயாராகணும். விஷயம் என்னன்னா, இது மனிதர்களுக்கு பதிலா ரோபோக்களை வைக்கிறத பத்தினது இல்ல. அப்போ மனிதர்களும் ரோபோக்களும் எப்படி கலந்து வேலை செய்ய போறோங்கிறத பத்தினது. இப்போ ஒரு வேலைக்கு ஆள் எடுக்கும்போது கம்ப்யூட்டர் நல்லா ஹேண்டில் பண்ணுவார்னு ஒரு தகுதியை பாக்குறோம் இல்லையா? ஆமா. அதே மாதிரி இன்னும் 5 வருஷத்துல ரோபோக்களுடன் நன்றாக வேலை செய்வார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான தகுதியா மாறும். அப்போ வணிகங்களுக்கு இது என்ன அர்த்தம்? அவங்க என்ன செய்யணும்? வணிகங்களை பொறுத்தவரை மனிதன் ரோபோ ஒத்துழைப்பு தான் அடுத்த கட்ட போட்டி நன்மை, அதாவது காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். உங்க டீம்ல இருக்கிற ஒருத்தரோட திறமைய ஒரு ரோபோ எப்படி அதிகப்படுத்த முடியும்னு யோசிக்கணும். ஒருத்தரை மாத்துறது இல்ல, அவரோட திறமையை பெருக்கிறது. சரியா சொன்னீங்க. ஒரு கிராஃபிக் டிசைனர் இருக்காருன்னா அவருக்கு தேவையான ஆராய்ச்சி பண்றது, ஃபைல்களை ஒழுங்குபடுத்துறது மாதிரி வேலைகளை ஒரு ரோபோ செஞ்சா அந்த டிசைனர் தன்னோட முழு நேரத்தையும் படைப்பாற்றலுக்கு செலவிடலாம். முதலீட்டாளர்களுக்கு என்ன சொல்வீங்க? இது வெறும் ரோபாட்டிக்ஸ் பங்குகளை வாங்குறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. ரோபாட்டிக்ஸ் இனிமே ஒரு குறிப்பிட்ட துறை கிடையாது. அது ஒரு உள்கட்டமைப்பு. இன்டர்நெட் எப்படி எல்லா தொழில்களையும் மாத்துச்சோ அதே மாதிரி. ஓகே. அதனால நான் ரோபாட்டிக்ஸ்ல முதலீடு செய்யலாமான்னு கேக்குறது சரியான கேள்வி இல்ல. எந்த தொழில்கள் ரோபாட்டிக்ஸால முதல்ல மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு கேக்குறது தான் சரியான கேள்வி. சப்ளை செயின், ஹெல்த் கேர், விவசாயம்னு எல்லா இடத்துலயும் இதோட தாக்கம் இருக்கும். சரி, பெற்றோரா இருந்தா நம்ம பிள்ளைங்களை எப்படி தயார்படுத்தணும்? அவங்களுக்கு கோடிங் கத்துக் கொடுக்கணுமா? கோடிங் ஒரு நல்ல திறன்தான். ஆனா அது மட்டுமே போதாது. மனிதன் ரோபோ தொடர்பு, ஒரு ஸ்மார்ட் போனை பயன்படுத்துற மாதிரி ரொம்ப இயல்பா இருக்க போற ஒரு உலகத்துக்கு உங்க குழந்தைங்கள தயார்படுத்துங்க. அப்போ என்ன மாதிரி திறன்கள் முக்கியம்? ரோபோக்களால எளிதா செய்ய முடியாத திறன்கள் மேல கவனம் செலுத்துங்க. படைப்பாற்றல், அதாவது கிரியேட்டிவிட்டி, உணர்ச்சிசார் நுண்ணறிவு, அதாவது இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நெறிமுறை பகுத்தறிவு மாதிரி விஷயங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கும். கணினிகளோட வேலை செய்யற மாதிரி ரோபோக்களோட வேலை செய்யறதுக்கான திறன்களை வளர்க்கிறது அவசியம். ஆக இன்னைக்கு நாம பார்த்தத சுருக்கமா சொல்லணும்னா, மனிதனை விட வலிமையான தசைகளை இப்போ 3D பிரிண்ட் பண்ண முடியுது. கரண்டே இல்லாம வெளிச்சத்துல இயங்குற ரோபோ கண்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. உங்க போனை விட மலிவான ஹியூமனாய்டு ரோபோக்கள் இப்போ சந்தையிலே இருக்கு. இது எதுவுமே அறிவியல் புனைகதை இல்ல, கடந்த சில வாரங்கள்ல நடந்த நிஜமான செயல்பாட்டுக்கு வந்த திருப்பு முனைகள். இந்த ஆதாரங்கள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அந்த சங்கமம் தான். திறனும் கட்டுப்படியாகிற விலையும் ஒரே நேரத்துல சாத்தியமாகி இருக்கிறது தான் இந்த தருணத்தை முன்னோடி இல்லாததா மாத்துது. ஆமா. இதுக்கு முன்னாடி நடந்த விவாதங்கள் எல்லாம் ரோபோக்கள் எப்போ சக்தி வாய்ந்ததா மாறும், இல்லனா எப்ப மலிவாக கிடைக்கும்னு தனித்தனியா தான் இருந்துச்சு. ஆனா இந்த ஆதாரங்கள் நம்மள வேற ஒரு கேள்வியை கேட்க தூண்டுது. அது என்ன கேள்வி? ரெண்டும் ஒரே நேரத்துல மறந்தா என்ன ஆகும்? எனவே நாங்கள் உங்களை இந்த கேள்வியுடன் விட்டுச் செல்கிறோம். இந்த ரோபோ புரட்சி நடக்குமா நடக்காதா என்பது இனி கேள்வி அல்ல, அது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. உண்மையான கேள்வி என்னவென்றால், ஒரு தொழில்நுட்பம் ஒரே நேரத்தில் நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்ததாகவும் அதே சமயம் அனைவருக்கும் மலிவாக கிடைக்கக்கூடியதாகவும் மாறும்போது நமது உலகத்திற்கும் நமது வேலைகளுக்கும் நமது வாழ்க்கைக்கும் என்ன நடக்கும்? அதற்கு தயாராக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்?